டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகையின் வெற்றி வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பசிப்பினி போக்கிய பாவை. ஓகேங்களா? இந்த பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்னு சொன்னாலே மணிமேகலை தான் குறிக்கும். ஓகேங்களா? இந்த மணிமேகலை யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த புகார் நகரத்தில் கோவலன், கண்ணகி, மாதவி அப்படின்றவங்க 3 பேர். ஓகேங்களா? இந்த கோவலனுக்கு 2 மனைவிகள்ப்பா. முதல் மனைவி கண்ணகி, 2வது மனைவி மாதவி. இந்த கோவலனும் கண்ணகியும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதவி நாட்டியம் ஆடக்கூடியவளாக இருப்பாள். அந்த நாட்டிய அழகில் மயங்கி இந்த கோவலன் மாதவியை 2வதாக திருமணம் செய்துப்பான். அப்போ இந்த மாதவியோட வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் கோவலன் இழந்துருவான். ஓகேங்களா? அப்போ மீண்டும் முதல் மனைவியான கண்ணகியோட அவன் போய் வாழ போயிடுவான். அப்போது தன்னுடைய செல்வத்தெல்லாம் இழந்ததுனால இந்த கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போய் வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு போவாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக தன்னுடைய கணவன் கொல்லப்பட்டு விடுவான். ஓகேங்களா? அப்போ இந்த கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு சேரர்களுடைய தலைநகரமான வஞ்சிக்கு போய் கடவுளாக மறைஞ்சிருவாங்க. ஓகேங்களா? இப்போ 2வது மனைவி மாதவி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளுவாங்க. இப்போ இந்த மாதவியோட மகள் யார்? மணிமேகலை. ஓகேங்களா? அப்போ இந்த மணிமேகலை என்ன பண்ணுவாங்க, சிறிய வயசுலேருந்து துறவு வாழ்க்கை தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சி அவங்களும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்வாங்க. இந்த மணிமேகலையினுடைய தோழி யாருன்னு கேட்டிங்கன்னா சுதமதி. இந்த சுதமதியும் மணிமேகலையும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்வாங்க. ஓகேங்களா? சரி, இந்த மணிமேகலையும் சுதமதியும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நந்தவனத்துக்கு போவாங்கப்பா. நந்தவனத்துக்கு போய் அந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நந்தவனத்தில் பூக்கள்லாம் அப்படியே பூத்து குலுங்கும். அந்த இடத்துல ஒரு மணி மண்டபம் இருக்கும். அந்த மணி மண்டபத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மணி மண்டபத்துக்குள்ளே போய் இந்த மணிமேகலை நிற்பா. அப்போ திடீர்னு ஒரு மயக்கம் விடுற மாதிரி அவர் அந்த இடத்துல ஒரு செயலாகவும் மயக்கம் அடிச்சு விழுந்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சக்தி வரும்னு வச்சுங்களேன். அந்த சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலா தெய்வம். ஓகேங்களா? இந்த மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணும், இந்த மணிமேகலையை மயக்கம் முறை செய்து அவங்கள மணிப்பல்லவத்தீவுக்கு கூப்பிட்டு போகும். சரி, இந்த கோவலனுடைய மகள் மணிமேகலை ஏன் மணிமேகலைன்னு பேர் வச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவலனுடைய தெய்வம் மணிமேகலா தெய்வம். அப்போது தன்னுடைய தெய்வத்தின் நினைவாக தன்னுடைய மகளுக்கு கோவலன் மணிமேகலை என பெயர் சூட்டுறான். ஓகேங்களா? இப்போ அந்த மணிப்பல்லவத்தீவுக்கு இந்த மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை கொண்டு போய் அங்கே விட்டுடும். விட்ட உடனே அந்த இடத்துல ஒரு புத்தருடைய பாதம் உருவம் ஒன்று அந்த இடத்துல இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான், அந்த மணிமேகலை அந்த புத்த பீடிகையை தொட்டு வணங்குவான். வணங்கும் பொழுது அவளுடைய முற்பிறப்பு கதைகள் எல்லாம் அந்த மணிமேகலைக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம புக்கை பார்ப்போம். நல்லா கதையை கேட்டுட்டு அந்த புக்கை பார்க்கும்போது ஒரு வரியிலையும் உங்களுக்கு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ அந்த மணிமேகலையை மணிப்பல்லவத்தீவுக்கு கொண்டு போனது யார்? மணிமேகலா தெய்வம். குழம்பாமல் நல்லா கேட்டுக்குங்க. ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை கூட சொல்ல முடியும். ஓகேங்களா? மணிமேகலை. அந்த மணிமேகலையை மணிப்பல்லவத்தீவுக்கு கொண்டு சென்றது மணிமேகலா தெய்வம். சரிங்களா? சரி, அந்த மணிப்பல்லவத்தீவை ஒருத்தவங்க பாதுகாப்பாங்க, ஒரு கடவுள். அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தீவத்திலகை. ஓகேங்களா? இப்போ அந்த தீவத்திலகை கடவுள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மணிப்பல்லவத்தீவனுடைய ஸ்டோரி ஃபுல்லாக மணிமேகலைகிட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அங்கேருந்து அந்த மணிப்பல்லவத்தீவில் ஒரு கோமுகி அப்படின்ற ஒரு நீர் பொய்கை இருக்கும். அந்த பொய்கையில் வைகாசி திங்கள் அப்படின்ற ஒரு நாளில் தான் அந்த நீர் மேலே அந்த அக்ஷய பாத்திரம் தோன்றும். ஓகேங்களா? இந்த அக்ஷய பாத்திரம் எப்படி உருவாச்சுன்றது அது ஒரு ஸ்டோரிங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த அக்ஷய பாத்திரம் முன்னாடி யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆபுத்திரன் என்பவர்கிட்ட அந்த அக்ஷய பாத்திரம் இருக்கும். அந்த ஆபுத்திரன்ட்ட எப்படி இந்த அக்ஷய பாத்திரம் போச்சு அப்படின்ற கதையெல்லாம் ஒரு ஸ்டோரியாகவே இந்த தீவத்திலகை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ஷய பாத்திரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்பாங்க. ஆபுத்திரன் அப்படின்றதான் நமக்கு கதை. இது ஒரு பெரிய கதைன்னு வச்சுங்களேன். சரி, இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த வைகாசி திங்களில் அந்த கோமுகி என்ற ஒரு நீர் பொய்கையில் தான் இந்த அக்ஷய பாத்திரம் தோன்றும். அன்னைக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அன்னைய தினம்தான் இன்னைக்கு. அதனால் இன்றைக்கி இந்த அக்ஷய பாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு அந்த புகார் நகரத்தில் இருக்கிற நோயுற்றவங்க, பசியால் வாடுறவங்க, ஏழ்மையாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களால் உணவளிக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை அன்னைக்கு அவங்க அந்த நீர்ப்பொய்கையில் தோன்றக்கூடிய அக்ஷய பாத்திரத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்ட உடனே அந்த மணிமேகலா தெய்வம் மீண்டும் எங்கே கொண்டு விட்டுடுறாங்க, புகார் நகரத்தில் விட்டுட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. ஓகேங்களா? சரி, அப்புறம் அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்து யாராவது ஒருத்தவங்க உணவிடணும்.
உணவெடுத்தால் தான் அதில் அல்ல குறையாத உணவு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த உணவை யார்கிட்ட முதல்ல வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அரவணடிகள் என்ற ஒரு துறவி அறிவுரைப்படி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆதிரை கிட்ட பிச்சை எடுப்பாங்க. முதலாக ஆதிரை தான் உணவிடுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஆதிரை உணவிட்ட பிறகு அதில் அல்ல குறையாத உணவு கிடைக்கும். அப்போ புகார் நகரத்தில் இருக்க ஏழ்மையானவர்களுக்கு, அப்புறம் நோயுற்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, இவங்க உணவை கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் இதில் இருக்கிற கதை. ஓகேங்களா, இது ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை, நிறைய சொல்ல முடியும். இதில் இப்போ இந்த புத்தகத்துக்கு ஏற்ற கதைகளை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம புக்குக்கு போயிடுவோம். தனி ஒருவருக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்றவர் பாரதியார். இது அப்படியே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா, சரி. பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவளிப்பது உயிர் கொடுப்பது, அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. இது 2 நூல் சொல்லுது. ஒன்று மணிமேகலை சொல்லுது, இன்னொன்று புறநானூறு சொல்லுது. ஓகேங்களா, ரைட். இப்போ பாருங்கள், மணிப்பல்லவத்தீவு. இந்த மணிப்பல்லவத்தீவுக்கு மணிமேகலை யார் கொண்டு போனா? மணிமேகலா தெய்வம். ஓகேங்களா, இந்த மணிப்பல்லவத்தீவை பாதுகாக்கிறது யார்? தீவத்திலகை. பாருங்கள், அப்படியே ஒரு கொஸ்டினாக உங்களுக்கு மனப்படாகும். அடுத்தது பாருங்கள், அப்போ என்ன பண்ணுறாங்க, பூம்புகார் நகரை யார் யார்? கோவலன், கண்ணகி, மாதவி, இவங்க எல்லாமே புகார் நகரத்தை சார்ந்தவங்க தான். புகார், பூம்புகார் இதெல்லாம் ஒரே பேர் தான்ப்பா. ஓகேங்களா, ரைட். மணிமேகலை, அந்த மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் எங்கே கொண்டு போய் சேர்த்துச்சு? மணிப்பல்லவ தீவுக்கு. ஓகேங்களா, அப்படியே ஒரு கொஸ்டினாக மனப்படாமல் பாருங்கள். தீவத்திலகை, தீவத்திலகை யார்? இந்த மணிப்பல்லவ தீவை பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த தீவத்திலகை. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இத்தீவையும் இதிலுள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ புத்த பீடிகைன்றது புத்தருடைய கால்களுடைய ஒரு சிலை. அதை அந்த மணிமேகலை தொட்டு வணங்கின உடனே தன்னுடைய முற்பிறப்பு கதையெல்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ இதெல்லாம் நமக்கு கொஸ்டினுங்க. மணிமேகலை தன்னுடைய முற்பிறப்பு கதையை எதன் மூலம் தெரிந்து கொண்டால்? புத்த பீடிகை. ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இந்த புத்த பீடிகை வணங்க முடியும், நீ இந்த பெருமையை பெற்றிருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலிமா அவங்க முற்பிறப்பு கதவை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், அந்த பொய்கை பூக்கள் நிறைந்த ஒரு பொய்கை, கோமுகின் பேர். இந்த கோன்னா பசுங்க, அந்த பசு முகத்தில் அந்த பொய்கை இருக்கும், அதனால தான் அதுக்கு கோமுகின் பேர். பாருங்கள், கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். ஓகேங்களா, பசுவின் முகம் போன்று இருப்பதால் அந்த பொய்கை கோமுகி என்று பெயர் பெற்றது. பாருங்கள், இதில் இருக்கிற அப்படியே எல்லா கேள்வியும் மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகேங்களா, பாருங்கள், அந்த அமுத சுரபி பாத்திரம் என்னைக்கு தோன்றும்? வைகாசி திங்கள். ஓகேங்களா, இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம், ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி. இந்த ஆபுத்திரனுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குங்க. ஓகேங்களா, அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியல. ஓகேங்களா, ரைட். இப்போ எல்லாமே அப்போது அந்த அமுத சுரபி யாரிடம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆபுத்திரன்ட்டு இருந்தது. இதுக்கப்புறமா தான் மணிமேகலை கையில் கிடைக்குது. ஓகேங்களா, அந்த அமுத சுரபியோட சிறப்பு என்ன? அல்ல குறையாத உணவு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, எடுக்க குறையவே குறையாது. ஓகேங்களா, சரி. அது என்றைக்கு தோன்றும்? வைகாசி முழுநிலவு நாளில். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். வைகாசி முழுநிலவு நாள். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மணிமேகலா தெய்வம் புகார் நகரத்தில் கொண்டு திரும்பி அவளை மணிமேகலையை விட்டுறாங்க. ஓகேங்களா, சரி. அதுக்கப்புறம் அந்த மணிமேகலை யார்கிட்ட போய் முதலாக உணவு கேட்குறாங்க? ஆதிரை. ஓகேங்களா, அப்போ ஆபுத்திரன்னு சொன்னால் அந்த அக்ஷய பாத்திரம் அவங்ககிட்டேருந்து இவங்களுக்கு கிடைக்குது. ஆதிரைன்றது முதலாக உணவிட்டது. அப்போ அக்ஷய பாத்திரத்தில் முதலாக உணவிட்டது யாருன்னு கேட்டால் ஆதிரை. புரியுதுங்களா, ரைட். பாருங்கள், கோவலன், மாதவி இவங்க 2 பேருக்கு மகளாக பிறந்ததான் மணிமேகலை. உங்கள் அப்பாவை பற்றிலாம் எனக்கு தெரியும்னு யார் சொல்கிறா? ஆதிரை சொல்கிறாங்க. ஓகேங்களா, தான் ஸ்டோரி இதில் இருக்கிறது. அப்படியே பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உணவு அளிக்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியுது. அதான் உணவு கொடுத்தோர்களே உயிர் கொடுத்தோர். 2 நூல் சொல்லுது. உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் சொல்கிற நூல் 2 நூல். ஒன்று புறநானூறு, இன்னொன்று மணிமேகலை. ஓகேங்களா, சரி. பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் உணவு கொடுக்குறாங்க பாருங்கள். உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவற்றோர் ஆகியோர்களுக்கு உணவளிக்கிறாள். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க? உணவளிக்கிறாங்க. இதுதான் அடுத்தது 3வது காட்சி அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் மணிமேகலை என்னென்னா, இந்த மணிமேகலையை சேர இளவரசன் உதயகுமார்னு ஒருத்தவன் விரும்புவான். இவ தான் துறவி இல்லையா, அதனால் இவ விரும்ப மாட்டான். அது ஒரு பெரிய கதை இருக்குது, அது ஹையர் ஸ்டடீஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அப்போ அந்த சிறைச்சாலைக்கு சென்று என்ன பண்ணுவா, எல்லாருக்கும் உணவிட்டுட்டு இந்த சிறையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அறியாத செயலால்
விஷயத்தால் ஒரு தவறை செஞ்சுட்டு நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் இந்த சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாறணும். இந்த சிறையில் இருக்கிற ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிற இவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி அவங்க என்ன பண்ணணும், மீண்டும் அவங்களுக்கு மறுவாழ்வு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சிறை கோட்டம் அரைக்கோட்டமாக மாற வேண்டும் என சொன்னவள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிமேகலை. ஓகேங்களா? சரி. அந்த எல்லாருக்கும் நன்மை எது தீமை எது அப்படிலாம் சொல்லி தக்க அறிஞர்களை கொண்டு என்ன பண்ணணும், அவங்கள மாற்றணும். பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதெல்லாம் மணிமேகலை அந்த அரசன்கிட்ட சொல்கிறாங்க. இதுதான் நம்ம கொடுத்துருக்குற ஸ்டோரி. ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள் மதிப்பீடு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்றது தீவு எது? மணி பல்லவ தீவு. இது இருக்குங்களா? ரைட். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் யார் பாருங்கள்? ஆதிரை. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அப்போ காயசண்டிகை யார்? அந்த மணிமேகலை வந்து காயசண்டிகா உருவம் மாறுவா. ஓகேங்களா? அதுதான் இந்த காயசண்டிகை. தீபத்திலகை யார்? அந்த மணிப்பல்லவ தீவை காக்கக்கூடியவள். ஓகேங்களா? சரி, இதுதான் இதில் இருக்குது. அடுத்தது பாதம். பாதம் என்ற ஒரு கதை, சிறுகதைன்னு வச்சுங்களேன் இது. சரி, இதில் நமக்கு ஸ்டோரியாக கொடுத்துருப்பாங்க. இதில் எதுவுமே நமக்கு கொஸ்டினாக எக்ஸாம் பேஸ்டு வரவே வராது. ஓகேங்களா? சரி, அப்போ என்ன தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நூல்வெளி மட்டும்தான்ப்பா. ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களை குறிப்பிடத்தக்கவர். ஓகேங்களா? இவர் நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுதிகள், சிறுவர் இலக்கியங்கள் அப்படின்னு பல படைப்புகளாக அவர் படைச்சிருக்காரு. அதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸாக கிடையாது. இது மட்டும்தான் கொஸ்டின். இது உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாத்திரி, கால் முளைத்த கதைகள். இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ரொம்ப குறுகிய அளவில் தான் பார்க்குறோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 நூல் 3 நூல் தான் நம்ம படிக்க போகிறோம். இதை டெய்லி நீங்கள் ஒரு வாரம் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம புத்தகத்தில் நூலாசிரியர்கள் எல்லாமே பின்னாடி தொகுத்து கொடுத்துருக்கோம். உங்கள் நேரங்களை முழுசாக மிச்சப்படுத்துறதுக்கு நம்மளுடைய புத்தகம் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். லாஸ்ட்டு குரூப் 4ல் கூட அனைத்து கேள்விகளும் கேட்கப்பட்ட ஒரு புத்தகமாக அது விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்போ நூல்களை படிச்சுங்க. தாவரங்களின் உரையாடல் என்ற நூலில் தான் இப்போ இந்த சிறுகதை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்டால் ராமகிருஷ்ணன். இதுலேருந்து எக்ஸாம்ஸில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துலேருந்து எக்ஸாமில் கேள்வி கேட்டாங்க. ஓகேப்பா. அடுத்தது இப்போ இலக்கணது வரும். அதுக்கு முன்னாடி நம்ம புக்கை ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த மணிமேகலை எவ்வளோ கேள்வி ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேஜிலும் டிஎன்பிசி இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் பாருங்கள். அடுத்தது நம்ம பாதம் பார்க்கலாம். பாதம் பார்த்துட்டோம். பெயர்ச்சொல். இப்போ பெயர்ச்சொல் பாருங்கள். இலக்கணம். இந்த பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் கேட்பாங்க? 6 வகைப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். இதில் பாருங்கள். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இதை நம்ம மனப்பாடம் பண்ணணுங்க. உட்காந்து மனப்பாடம் பண்ணால் தான் இது சொல்ல முடியும். அப்போ ஈஸியாக எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்ட்டுனா நான் இது 2ஆக பிரித்து படிங்க. ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இந்த மாதிரி 2ஆக பிரித்து ஒரு 5 தடவை 10 தடவை சொல்லி பாருங்கள். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 6த்தையும் நீங்கள் படிச்சிட முடியும். ஓகேங்களா? பொருள், பொருட்பெயர். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மனப்பாடம் ஆன பிறகு ஈஸியான பெயரை சேர்த்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ பொருட்பெயர் பார்க்கலாம். ஒரு பொருட்பெயர்னா ஒரு பொருளை குறித்தா அது பொருட்பெயர். இப்போ பாருங்கள். இந்த இடத்துல அதில் என்னெல்லாம் வருது பாருங்கள். மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, எழுதுகோல். அது கூட பொருட்பெயர் தான். எல்லாமே என்னது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பாருங்கள். ஏன்னா புக்கை தாண்டி உங்களுக்கு எதுவுமே கேட்கறதில்ல. இதில் கொடுத்துருக்கிற உதாரணங்கள் தான் அப்படியே உங்களுக்கு கேள்விகளாக கேட்கப்படுது. ஓகேங்களா? ரைட். அப்போது இடம், ஒரு இடத்தை குறித்தா அது இடப்பெயர். அப்போ இடம் என்ன? சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இந்த மாதிரி ஒரு இடத்தை குறித்தா அது இடப்பெயர். காலம், அது செகண்டாக இருக்கலாம், நிமிஷம், நாள், வாரம், மாதம், ஆண்டு, எதை குறித்தாலும் அது காலப்பெயர். சினைப்பெயர், மனிதனுடைய உறுப்புக்கள், தாவரங்களுடைய உறுப்புக்கள், இதெல்லாமே சினைப்பெயர். பாருங்கள். கண்ணு, கை, மனிதனுடைய உறுப்புக்கள். இலை, கிளை, மரத்துடைய உறுப்புக்கள். பண்பு பெயர், வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, தீமை, ரொம்ப இனிமையாக பேசுறது, இது எல்லாமே பண்பில் வந்து சேர்ந்துடும். தொழில் பெயர், ஒரு தொழிலை குறித்தா தொழில் பெயர். ஓகேங்களா? இந்த தொழில் பெயருக்கு மொத்தம் 20 விகுதிகள் இருக்குப்பா. அந்த 20 விதிகளையும் நான் ஒரு நாள் நேரடியாக உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இல்லாமல் நான் நேரடியாக கிளாஸ் கொடுக்குறேன். அந்த நேரடியாக கிளாஸில் இந்த தொழிற்பெயரை ரொம்ப இதுவாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 20 தொழிற்பெயர் இருக்குமா. அல், தல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, காடு, பாடு,
அரவு, ஆணை, தூ, மை, ஆள் இப்படி ஒரு 20 விகுதிகள் இருக்குது. 20 விகுதிகளை படித்தா நம்ம ஈஸியாக அந்த தொழிற்பெயரை செய்ய முடியும். அதை நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நேரடியாகவே கொடுக்குறேன். ஓகேங்களா? ரைட். அப்படி இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அல்லு, தள்ளு இதை ரெண்டை வச்சு தான் உங்களுக்கு 85% கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 18 விகுதிகளை வச்சு உங்களுக்கு கேட்குறது கிடையாது. ஓகேங்களா? சரி, அதை நான் இன்னொரு நாள் தொழிற்பெயர்னு தனியாக ஒரு கிளாஸ் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேப்பா. இப்போ பாருங்கள், புத்தகம் அப்படின்னாது பொருட்பெயர். ஒரு பொருளை குறித்தா அது பொருட்பெயர். பள்ளி ஒரு இடத்தை குறித்தா இடப்பெயர். மாலை ஒரு காலத்தை குறித்தா அது காலப்பெயர். தலை ஒரு சினையை குறிக்குதா சினைப்பெயர். இனிமை இனிமையாக பேசுறது பண்பு. ஆடுதல், பாடுதல், பேசுதல் இதெல்லாம் தொழிற்பெயர். இந்த மாதிரி கொடுத்து அவங்கள சான்றுகள் கேட்குறாங்க. அடுத்தது இடுகுறி பெயர், காரண பெயர். இந்த இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னா காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர் காரண பெயர், காரணம் கருதாமல் வைக்கப்பட்ட பெயர் இடுகுறி பெயர். இப்போ பார்த்தீங்கன்னா முக்காலி அப்படின்னு சொல்கிறோம். அந்த முக்காலிக்கு 3 கால் இருக்குது, அதனால் அது காரண பெயர். ஓகேங்களா? இப்போ மூக்கு கண்ணாடி போடுறோமா, மூக்கு கண்ணாடி, அந்த கண்ணாடியை மூக்குக்கு மேலே போடுறோமா, அதனால் மூக்கு கண்ணாடி. இப்போ நம்ம கண்ணுக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை 2 குறைபாடு இருக்கா, அந்த குறைபாடு நீக்கிறதுக்கு என்ன தேவை, ஒரு ஆடி தேவை. அப்போ மூக்கு, கண்ணு, ஆடி, அதனால தான் அது மூக்கு கண்ணாடின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காரணத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்ட பெயர் காரண பெயர். இப்போ காதில் ஒரு அணிகலன் நீங்கள் போடுறீங்க, அது என்னது காதணி. காலில் ஒரு செப்பல் போடுறோம், அதை காலணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி இப்போ மூக்குத்தி போடுறீங்களா, மூக்கில் ஒரு சின்ன தொலை போட்டு மூக்கை குத்தி ஒரு அணிகலனை போடுறதுனால அது மூக்குத்தி அப்படின்னு பேர் வருது. தமிழில் மட்டும்தாங்க காரண பெயர் அதிகம். மற்ற எல்லா மொழிகளுமே அதிகமாக காரண பெயர் இருக்காது, இடுகுறி பெயர் தான் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம தமிழில் மட்டும்தான் காரணத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்ட பெயர்கள் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ரைட். இடுகுறி பெயர் காரணமே இருக்காது, அது காரணம்லாம் இருக்காது. ஒரு பேரை கூப்பிடணும், இப்போ ஆடு, மாடு அப்படின்னு சொன்னால் ஒரு உயிரினத்துக்கு ஒரு பேர் வச்சா தான் நமக்கு தெரியும், அதனால் அது இடுகுறி. காரணமே கருதாமல் ஒரு பேரை சொன்னால் நமக்கு ஒரு ஒரு உயிரினத்தை நமக்கு தெரியணும். இப்போ ஆடுன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியும், மாடுன்னு சொன்னால் இப்படி இருக்குன்னு தெரியும், அந்த பேரை சொன்னால் தான் தெரியும் இல்லைங்களா? அப்போ காரணம் கருதாமல் வைக்கப்பட்ட பெயர் இடுகுறி பெயர். இங்கே என்னென்ன உதாரணம் கொடுத்துக்கிறாங்க, மண், மரம், காற்று இதெல்லாம் இடுகுறி பெயராக சொல்லப்படுது. ஓகேங்களா? ரைட். இப்போ இடுகுறி பொதுப்பெயர். இப்போ மரம்னு சொல்கிறான், இடுகுறி பொதுப்பெயர். மரம் சொன்னாலே பொதுவாக குறிக்கும். அப்போ என்ன மரம்னு தெரியாது. இதே தென்னை மரம்னு சொன்னால் இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா? காடுன்னு சொன்னால் பொதுப்பெயர், வேளங்காடுன்னு சொன்னால் இடுகுறி சிறப்பு பெயர். அவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ பாருங்கள், இடுகுறி சிறப்பு பெயருங்க, மானா மாமரத்தை குறிக்கும், வேளங்காடு கருவேலங்காடு, இந்த மாதிரி சொல்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயர் காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர் காரண பெயர். இப்போ வளையல் போடுறீங்க, அது வளைவாக இருக்குது, அதனால என்னது இது காரண பெயர். இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துக்கிறான், நாற்காலி 4 கால் இருக்குது, அதனால் நாற்காலி. ஓகேங்களா? கரும் பலகை, அந்த போர்டு கருப்பாக இருக்குது, அதனால் அது காரண பெயர். ஓகேங்களா? ரைட். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் என காரண பெயரை 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. இப்போ காரண பொது பெயர் பாருங்கள், பறவை. பறவைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்தியாவில் 2400 வகையான பறவைகள் இருக்குது. அப்போது 2400 வகையான பறவைகளுமே நம்ம பறவைன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அது காரண பொதுவாக சொல்கிறது பொது பெயர். இப்போ அது என்ன பறவை, அன்னப்பறவை. அப்போ அது என்னது காரண சிறப்பு பெயர். அவ்வளோதான்ப்பா. இதில் புரியுதா பாருங்கள், இங்கே பாருங்கள், காரண சிறப்பு பெயர் வளையல், வளைஞ்சிருக்கா வளையல். மரம் கொத்தி பறவை, அந்த மரத்தை அது கொத்துறதுனால மரங்கொத்தி பறவை, காரண சிறப்பு பெயர். புரியுதுங்களா? இப்போ அப்படியே வாங்க, பின்னாடி வாங்க. இடுகுறி பெயரை வட்டமிடுக. இப்போ பாருங்கள், எது இடுகுறி பெயர் நீங்களே பாருங்கள். பறவை எதில் வரும், பொது பெயரில் வரும். முக்காலி சிறப்பு பெயரில் வரும். மரங்கொத்தி சிறப்பு பெயர், சிறப்பில் காரணம். அப்போ நமக்கு எது இடுகுறி பெயர்னா மண் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? சொல்ல முடியுதா பாருங்கள். காரண பெயரை வட்டமிடுக. காரண பெயர் எது, வளைஞ்சி இருக்கிறதுனால வளையல், காரண பெயர். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. வயல், வாழை, மீன் கொத்தி பறவை. பறவைன்றது பொது பெயரை குறிக்குது, அப்போ மீனை கொத்துறதுனால தான் அது சிறப்பு சேருது, மீன் கொத்தி பறவை, இடுகுறி பெயர். சரி, இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. ஓகேங்களா? புரியுதா? இப்போ அடுத்தது பாருங்கள். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால்
துரிசரு கனவு காண்போம். இந்த பாடல் அப்படியே கொடுத்துட்டு யாருன்னு கேட்பாங்க. ஆ. முத்திரையனார், மலேசிய கவிஞர். இந்த மாதிரி பாடல் வரிகளை ஒரு தடவைக்கு 2 தடவையாக நீங்கள் படித்து அது யார், அந்த கவிஞர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் பார்த்தேன் இல்லைங்களா, பெயர்ச்சொல் வகைகள் 6. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். கைகள். கைகள்னு சொன்னால் என்ன முடியுது? வெரி குட். சினைப்பெயர் சொல்ல முடியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே கோடிட்டு இருக்காங்க பாருங்கள். அடைதல். என்னது அடைதல்ன்றது? என்னது? தொழிற்பெயர். அல்லு தள்ளு வந்தால் தொழிற்பெயர். அடைதல், பெறுதல், செய்தல், இதெல்லாம் தொழிற்பெயர். குழந்தை தெருவில் விளையாடியது. தெருன்றது எது? வெரி குட். இடப்பெயர். சொல்ல முடியுதுங்களா? நீதிநூல் பயில் என்றார் பாரதியார். பாரதியார் யார்? பொருட்பெயர். பேர்லாம் வந்தா என்ன சொன்னேன் பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பெயர்ச்சொல் வகையறிதல். பெயர்ச்சொல்ல வரும் அது. பாரதி எதில் வரும்? பெயர்ச்சொல். வாங்க, எங்கே இருக்கு? பெயர்ச்சொல்ல வரும் பாரதியார். மாலை காலப்பெயர், காலத்தை குறிக்கும். அன்பு என்பது பண்பு பெயரில் வரும். புரியுதுங்களா? ரைட். அடுத்து என்ன இருக்குது இங்கே பாருங்கள். விடியலில் துயில் எழுந்தேன். துயில்ன்றது என்னது? காலையில். அப்போ இது என்னது? காலப்பெயர். கைன்றது என்னது? சினைப்பெயர். மதுரை இடப்பெயர். புத்தகம் ஒரு பொருளை குறிக்குது, பொருட்பெயர். கற்றல். கற்றல் வருதா? அல்லு தள்ளு வந்தால் தொழில் பெயர். நன்மைகள் அப்படின்றது பண்பு. இப்போ எல்லாமே உங்களால் சொல்ல முடியுதாப்பா? கரெக்ட். அடுத்தது இதெல்லாம் ஒலி வேறுபாடு இதில் நம்ம புத்தகத்தில் தெளிவாக நிறைய கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட 100 உதாரணங்கள் இங்கே கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இருபொருள் தருக. 6 அப்படின்னா நதியை குறிக்குது, என்ன குறிக்குது, வழின்னு கூட ஒரு சொல்லுவாங்க. மொத்தம் 3 சொல்லுவாங்க. அதேமாதிரி திங்களுக்கு இருபொருள் கேட்குறாங்க. ஓடு, நகை, இதுக்கெல்லாம் இருபொருள் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது இது எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதுங்க. எல்லாம் இருபொருளில் மட்டும் அவ்வளோ தகவல்கள் இங்கே உங்களுக்கு நான் அந்த புத்தகத்தில் உங்களுக்கு கோர்வையாக கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது என்ன இருக்குது இதில்? கலைச்சொற்களும் நம்ம புத்தகத்தில் தெளிவாக பின்னாடி ஒரே இடத்துல கோர்வையாக தொகுத்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போ திருக்குறள் வருது. திருக்குறளில் நம்ம படிக்கணும், அதோட அறிஞர் பொருள் கேட்கணும். ஓகேங்களா? அறிஞர் பொருளை படித்தா தான் நம்ம பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அந்த மாதிரி திருக்குறளை படித்து அதனுடைய பொருளையும் நீங்கள் படித்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, திருக்குறளில் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மதிப்பீடு எல்லாமே நம்ம புக்கில் தெளிவாக கொடுத்தாச்சு. பின்னாடி உங்களுக்கு அவ்வளோ தூரம் இருக்குது. ஓகேங்களா? இந்த இயல் அதோட முடியுது. ஓகேங்களா? அடுத்தது 3வது இயல். இப்போ பாருங்கள், நம்ம புத்தகத்தில் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். மணிமேகலேருந்து பாருங்களேன், எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு புத்தகத்துலையும் இதில் ஒவ்வொரு பக்கத்துலையுமே டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கும். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சின்னு போட்டதுலேருந்து லாஸ்ட் குரூப் 4ல் 55 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. லாஸ்ட் குரூப் 4ல் கேட்ட அனைத்து கேள்விகளுமே இடம்பெற்ற ஒரு புத்தகமாக இது விளங்குது. அவ்வளோ நேரத்தை மிச்சப்படுத்தி இந்த புத்தகத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் உழைப்பு இதில் இருக்குப்பா. பாருங்கள், திருக்குறளாக ஒவ்வொரு திருக்குறளும் கீழே டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையுமே இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். டிஎன்பிஎஸ்சின்னு. ஓகேங்களா? ஓகே. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.